முழங்காலுக்கு மேல் பக்கமா 2 புள்ளி. இந்த இடத்தை அழுத்தி பார்க்கணும் வலிக்கிறதான்னு. டெஸ்ட் பண்ணும்போது நல்லா அழுத்தலாம். வலி இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அப்புறம் கொஞ்சம் லேசாக அழுத்தம் கொடுத்தா போறோம். கொஞ்சம் லேசான வலி வர அளவு அழுத்தம் கொடுத்தா போறோம். ஆக்சுவலா பிளஷரபிள் பிரஷர்னு சொல்லுவாங்க. ஒரு இனிமையாக இருக்கும் அந்த பிரஷர். அந்த மாதிரி பிரஸ் ரிலீஸ் ஒரு 14 முறை அழுத்தம் கொடுக்கணும். முழங்காலுக்கு மேல இருக்கிற 2 புள்ளியில. 2 புள்ளியில வலிக்கல, ஒரு புள்ளியில தான் வலிச்சுது அப்படின்னா ஒரு புள்ளி மட்டும் அழுத்தம் கொடுத்தா போதும். அதே மாதிரி முழங்காலுக்கு கீழ்ப்பகுதியில 2 புள்ளி பிரஸ் ரிலீஸ் அதே மாதிரி அழுத்தம் கொடுக்கணும். வலி இருந்தா அழுத்தம் கொடுக்கணும், இல்லைன்னா வேண்டாம். எந்த புள்ளியில வலி இருக்கோ அதை அழுத்தம் கொடுத்தா போறோம். சோ மேல 2 புள்ளி, கீழே 2 புள்ளி. சைட்ல இந்த மடிப்பு இருக்கு, மடிப்புக்கு சற்று வெளியே ஒரு புள்ளி இருக்கும் உள் பக்கத்துல, அதுல அழுத்தம் கொடுத்து பார்க்கணும். அதே மாதிரி இந்த பக்கத்துல மடிப்புக்கு சற்று மேலே ஒரு புள்ளி இருக்கும். சோ இந்த 2 புள்ளிகள் 2 பக்கங்களிலும். அடுத்ததாக மடிப்பிற்கு சற்று உள்ளே, அந்த மடிப்புக்குள்ள 2 பக்கமும் 2 புள்ளி இருக்கும். அதுல அழுத்தம் கொடுத்து பார்க்கணும். இதை தவிர முக்கியமா ஒரு புள்ளி இருக்கு. மடிப்புக்கு கீழே முழங்காலுக்கு உள் பக்கம் மடிப்பினுடைய இடையில் நடுவுல இந்த பள்ளத்துல, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான புள்ளி. இந்த புள்ளிய டெய்லி நல்லா பிரஸ் ரிலீஸ் பண்ணிட்டே வந்தா முழங்கால மடக்க முடியாதவர்கள்லாம் நல்லா மடக்கி நீட்ட முடியும். சற்று கொஞ்சம் கொஞ்சமா மடக்கி நீட்டுறது வந்துடும். இந்த மாதிரி மறுபடியும் அது சொன்னா முழங்காலுக்கு மேல 2 புள்ளி, கீழே 2 புள்ளி, மடிப்புக்கு வெளியே 2 பக்கமா 2 புள்ளி, மடிப்புக்கு உள்ளே 2 புள்ளி, பின்பக்கத்துல ஒரு புள்ளி. இந்த பின்பக்கம் புள்ளியை நல்லா பிரஸ் பண்ணணும். நிறைய பேருக்கு முழங்கால் வலி இருக்கிறவங்களுக்கு அந்த புள்ளி வலிக்கும். அது பிளாடர் புள்ளி, சிறுநீர் பை புள்ளி. சிறுநீர் பை மெரிடியன் எல்லா இடத்துலயும் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் நான். முதுகுல, கண்ணுல ஆரம்பிச்சு உடல் முழுவதும் இருக்குன்னு. அதனுடைய முக்கியமான புள்ளி அது. இதை பிரஸ் பண்ணும் போது நல்லா முழங்கால கொஞ்சம் மடக்கி நீட்டி செய்ய முடியும். இதை தவிர முழங்காலுக்கு இன்னொரு பயிற்சி என்ன செய்யலாம், முழங்கால ஒரு ஷில் இருக்கும், டிஸ்க் ஷில் ஒண்ணு இருக்கும், பேட்டலான்னு. அந்த ஷில்லுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கறதுன்னு கேட்டா, இந்த முழங்கால் இப்போ மேல இருந்து கீழே மசாஜ், எப்படி இந்த பக்கமா அந்த பக்கம் மசாஜ் கொடுக்கணும். ஒரு 10 தடவை அல்லது 12 தடவை மசாஜ் கொடுக்கணும். சைட் வேஸ்ல அதே மாதிரி 10 அல்லது 12 முறை மசாஜ் கொடுக்கறோம். அதை தவிர ரொட்டேஷன், கிளாக் வைஸ் ரொட்டேஷன், இந்த மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன், எதிர்ப்புறம் ரொட்டேஷன். நிறைய பேருக்கு இது தேஞ்சு போயிடும். முழங்கால இருக்கிற அந்த சில்லு தேஞ்சிடும். ஏன்னா மூட்டு ஒன்றோட ஒன்று உராய்ந்து சில்லு தேஞ்சு போகும். அதுக்கு தனியே செயற்கையாக வைப்பாங்க. அதுக்கெல்லாம் அவசியம் இல்லாத முதல்லயே நாம கவனிச்சுடலாம். இப்படி ஒரு 10 தடவை, மேலும் கீழுமாக ஒரு 10 தடவை, கிளாக் வைஸ் ஒரு 10 தடவை, ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 10 தடவை. இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு சிறிய சிறிய பயிற்சிகள், எளிமையான பயிற்சிகள். எங்கெல்லாம் இருக்கோ வலி இருக்கோ அங்கெல்லாம் நம்ம பிரஸ் பண்ணணும்.